சார், இத்தனை வருஷமா நீங்க உங்க பொண்ணை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட பேசினாலும் பேசலனாலும் உங்களுக்கு அவளை பத்தின கவலையே இருக்காது. காவியாவை நான் நல்லபடியா பார்த்துப்பேங்க. தேங்க்ஸ் கதிர். கதிர், சித்தப்பா காவியாவை பார்க்கணும்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். சரி, நான் இப்ப காவியாவை வர சொல்றேன். பார்த்து வாங்க சார். சுகுணா, கணேசன் சார் வந்திருக்காரு. ஓ, வாங்க சார். எப்படி இருக்கீங்க? நீ ஈஸியா என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டம்மா. ஆனா என்னால உன்னை அப்படி கேட்க முடியலையே. ஐயோ சார், நீங்களுமா? நான் இப்பதான் மேடத்தையும் வேலவையும் பேசி சமாளிச்சிருக்கேன். ப்ளீஸ் சார். சாரி சுகுணா. வேலு, டாக்டர் எப்ப கட்ட பிரிக்கலான்னு சொன்னாங்க? சார், இந்த வாரத்திலேயே கட்ட பிரிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க சார். சரி வேலு, நீ சுகுணா உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க மேடம். வா சுகுணா. சரி கதிர், காவியாவை எப்போ வர சொல்றீங்க? இல்ல நாமளே அங்க போலாமா? சித்தப்பா, இப்ப வேண்டாமே சித்தப்பா. காவியாவை நாம அப்புறம் பாத்துக்கலாமே. இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஓகேம்மா, நாளைக்கே பாத்துக்கலாம். உனக்கு உன்னோட அப்பாவை ரொம்ப பிடிக்குமா இல்லனா உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? விக்ரம், வா, சாப்பாடு ரெடி. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். ஏன் விக்ரம், என்னாச்சு? பசிக்கலம்மா. டே விக்ரம், என்னடா பிரச்சனை? என்னாச்சுடா? ஏன் இப்படி இருக்க? வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை நான் வர சொல்லவே இல்லையே. விக்ரம் சார் தான் சார் வர சொன்னாரு. என்ன விக்ரம், எதுக்கு இவங்களை வர சொன்ன? விக்ரம் ப்ளீஸ், ஏதாவது பதில் சொல்லு. எதுக்கு இவங்களை வர சொல்லிருக்க? என்ன ஆச்சு? நீ என்னடா இப்படி இருக்க? சுகுணா எங்கடா? அவளுக்கு என்ன பண்ண? ருத்ரா, டோன்ட் வரி. உன் சுகுணாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. உனக்கு உன்னோட அப்பாவை ரொம்ப பிடிக்குமா இல்லனா உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். நானே ஒரு ஆளை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சொல்லாம நானே பார்த்துக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. ருத்ரா என் மேல இருக்கிற கோவத்துல கண்டிப்பா உங்களை ஏதாவது செய்ய ட்ரை பண்ணுவா. பா அம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் சேஃபா இருங்க. சார் கவலைப்படாதீங்க சார். எங்களை மீறி அவங்களால எதுவும் பண்ண முடியாது. நாங்க இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ரஞ்சினியை பத்தி தான் தெரியும், ருத்ராவை பத்தி தெரியாது. அவளை அவ்வளோ ஈஸியாலாம் நினைச்சிடாதீங்க.
டேய் விக்ரம், அந்த ருத்ரா மட்டும் என்னையும் அம்மாவையும் தொடணும்னு நினைச்சா அதுதான் அவளுக்கு கடைசி நிமிஷமா இருக்கும். நீ எங்களை நினைச்சு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனால நான் கிளம்புறேன். சரி. நீங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க. மா, சரிடா. டேய் பாத்துக்கோங்க. ஓகே சார். நான் வரேன்ப்பா. டோன்ட் வரி. வரேன்ப்பா. ஓகே. ருத்ரா, என்னம்மா ருத்ரா, எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேண்ணா. நீங்க கடைசியா பார்த்த மாதிரி நான் இப்போ இல்லைண்ணா. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ருத்ரா. உன் இழப்பு சாதாரண இழப்புல எனக்கு புரியுது. அதை விடுங்கண்ணா. நீங்க எப்படிண்ணா இங்க இங்க எப்போ வந்தீங்க? நாங்க வந்து 3 மாசம் ஆச்சு ருத்ரா. மெக்கானிக் ஷாப்லாம் விட்டுட்டேன். சொந்தமா ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கேம்மா. சரிங்கண்ணா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்ண்ணா. சொல்லுமா, உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ம். இந்த நம்பர் இருக்குல்ல, இதுக்கு கால் பண்ணி நான் சொல்ற மாதிரி பேசணும். என்ன வந்தனா இங்க குயின் இருக்கிறத பாக்கலையா? ஓ, எப்படி தூக்கணும் பாத்தியா? ஒரு நிமிஷம். யாருங்க? தெரியல, இது புது நம்பரா இருக்கு. எடுங்க. ஹலோ ஹலோ அண்ணா, ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ, நான் ஆல்வின் பேசுறேங்க. கோவா சார்லஸோட ஃப்ரெண்டு. ஆல்வினா? சார்லஸ் அப்படி எந்த பேரையும் என்கிட்ட சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையே. அதுவும் இல்லாம அவன் ஜெயில தானே இருக்கான். அவன் எப்படி? நானும் இவ்வளவு நாளா அங்க இருந்துட்டு தாங்க வரேன். நான் ரிலீஸ் ஆகி 2 வாரம் தான் ஆகுது. ஓ, சரி, என்ன விஷயம்? நான் இமிடியேட்டா ஒரு டீலை பத்தி உங்ககிட்ட பேசணும். புரியல. நான் சொல்ற மெட்டீரியல் ஒண்ண ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். இன்னும் 2 days தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள கிடைச்சா வழக்கமா கொடுக்கிற அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ராவே தரேன். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஆஹா, இருக்கோம். எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொன்னீங்க? 5 பீஸ் மேடம். அவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா உன் பக்கத்துல நின்னு ஃபோன் பண்ண சொல்லி ஒட்டு கேட்டுட்டு இருக்காளே ருத்ரா, அவளையே எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லு. ஹலோ மேடம், என்ன மேடம் பேசுறீங்க? ருத்ராவா? யாரது? ஏண்டா டேய், நடிக்காதடா. அந்த ருத்ரா தான் உன்னை ஃபோன் பண்ண சொன்னான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்டா. போன் அவகிட்ட குடுறா. அந்த ருத்ராட்ட நாங்க 4 வார்த்தை பேசணும். ஏ ருத்ரா, நீ என்ன பிளான் பண்ணாலும் நடக்காது. நானும் என் வைஃபும் பக்காவா எங்க வீட்டுல சேஃபா இருக்கும். எங்களுக்கு பாதுகாப்புக்கு எங்க ஆளுங்க இருக்காங்க. உன்னால எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா நாங்க விக்ரமோட அப்பா அம்மா. ஹே ருத்ரா, இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது யூஸ் பண்ண டெக்னிக். உன் லெவலுக்கு இல்லனாலும் எங்க லெவலுக்கு அது யோசி. சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது பண்ணி எங்களுக்கு சிரிப்பு காட்டாத. என்னம்மா, கால் பண்ண உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்னம்மா பண்றது? அண்ணா, அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்குமா ஃபோன் பண்ண சொன்ன? எனக்கு தெரிய வேண்டியது அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க, அவங்க கூட யார் இருக்காங்க, அவ்வளவுதான்.
அதை இப்போ அவங்களே உங்க வாயால சொல்லிட்டாங்களே. அதனால இனிமே தான் நான் என்னோட பிளானையே ஸ்டார்ட் பண்ண போறேன். அண்ணா, நீங்க 2 மணி நேரம் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும். அவ்வளவுதானம்மா, ஒரு நிமிஷம் இருமா. ஐயோ, அண்ணா. ஐயோ, அண்ணா. என்னண்ணா இது? ஒண்ணும் இல்லம்மா, நான் சொல்றதை ஏன் எதுக்குன்னு கேட்காம ஓ இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்துட்டீங்களே. உனக்காக தானம்மா, பரவாயில்லம்மா, விட்டுருமா. அம்மா, அது என்ன ஹாஸ்பிட்டல்மா சொன்ன? விக்ரம் ஹாஸ்பிடல் தான். வாமா போலாம். ஆனா நீங்க எப்படி ஓட்டுவீங்க? பரவாயில்ல, வாமா, ஐயோ, பாத்து. உட்காரு. டாக்டர், 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 சீக்கிரம் வாங்க டாக்டர். டாக்டர், என்னாச்சு? எப்படி கத்தியால அடிபட்டுச்சு? ஒருத்தன் கிழிச்சிட்டான் டாக்டர், கொஞ்சம் பாருங்க டாக்டர் ப்ளீஸ். கத்தியால கிழிச்சிட்டாங்களா? அப்ப இது போலீஸ் கேஸ் ஆச்சே, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? ஐயோ, அதுக்கெல்லாம் போக டைம்ல டாக்டர். ரத்தத்தை பார்த்தது பயந்து போய் வந்துட்டேன் டாக்டர். பாருங்க டாக்டர் ப்ளீஸ். நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம என்னால பார்க்க முடியாது சார். அதனால எனக்கு தான் பிரச்சனையாகும். இல்ல இல்ல, ஐ எம் சாரி. நான் இப்போதைக்கு பாம்பே வர ஐடியாவே இல்லை. ஐயோ, கொஞ்சம் பாருங்க டாக்டர், உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். ஐயோ, என்ன டாக்டர் இப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எவ்வளவு வேணா பணம் தரேன்னு சொல்றேன்ல. ஆகாஷ், ஐ வில் கால் யூ பேக். என்னம்மா ப்ராப்ளம் இங்க? டாக்டர், இவங்க கையை யாரோ கிழிச்சிட்டாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க, நான் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்னு சொன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது, எக்ஸ்ட்ரா வேணா பணம் தரேன்னு சொல்றாரு. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே டாக்டர். சரி, எக்ஸ்ட்ரா பணம் தருவேன்னு சொன்னீங்கல்ல, எவ்வளவு தருவீங்க? இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஆகுமோ அதை விட 3 மடங்கு அதிகமா தரேன் டாக்டர். குட், ஓகே. சிஸ்டர். டாக்டர், டாக்டர். அவருக்கு wound ட்ரீட் Okay, பண்ணனும். doctor. ப்ரொசீஜர் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே டாக்டர். என்ன சண்டையா? எத்தனை பேர் கூட சண்டை? கேங் வாரா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? கேங் வரலாம் இல்ல சார், 2 பேருக்குள்ளதான் சண்டையே. ஒண்ணு நானு, இன்னொருத்தன் என் பங்காளி. சொத்து பிரச்சனையா? டாக்டர், எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க? நார்மலா பங்காளி சண்டைனால இப்படிதானே நடக்கும். ஆமா டாக்டர், எனக்கு சேர வேண்டிய என் அப்பாவோட சொத்தை எனக்கு வாரிசு இல்ல, தனியாளுக்கு இவ்வளவு சொத்துன்னு எனக்கு தரமாட்டானுங்க டாக்டர். தனியாளா இருந்தா இவ்வளவு சொத்து வச்சு கூடாதா டாக்டர்? இன்னும் யார் டாக்டர் இதை முடிவு பண்றதுக்கு? நியாயமா இது எனக்கு வர வேண்டிய சொத்து டாக்டர். சார், மெடிசன்ஸ் எழுதி தரேன். ஓகே, நீங்க ஒரு 5 days சாப்பிடுங்க போதும். ஓகே இப்போ டாக்டர். பெயின் கொஞ்சம் கொஞ்சமா சப்சைட் ஆயிடும். டாக்டர், கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? சிஸ்டர், குடிக்க தண்ணி கொடுங்க. ஓகே டாக்டர். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அந்த மெடிசின்ஸ் மறக்காம ஆஃப்டர் ஃபுட் சாப்பிடுங்க. ஓகே? சரிங்க டாக்டர். சரி, ஏதோ சொத்து பிரச்சனைன்னு சொன்னீங்களே, சொத்து எவ்வளவு தேரும்? உட்காருங்க. அது இருக்கும் சார், ஒரு 8 கிரவுண்டு. ஓகே. நான் கொடுக்குற மெடிசின்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி 5 days ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் காயெல்லாம் சீக்கிரம் ஆறும். சரிங்க டாக்டர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் சார்.
உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததெல்லாம் இல்லீகல். எதுவும் பிரச்சனை வராம பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர். அதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது, நான் பாத்துக்கிறேன் டாக்டர். ம், ஓகே. ஏங்க, என்னாச்சு? மெதுவா பார்த்து. ம், விடுங்க விடுங்க. மெதுவா. உட்காருங்க உட்காருங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். உட்காருங்க. ஒன்றும் இல்லை டாக்டர். என்ன மயக்கம் வருதா? ரொம்ப பார்த்துட்டேனா, அதான் கொஞ்சம் கேர் ஆயிடுச்சு. சரி, நீங்க வீக்கா இருக்கீங்க. உங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏற்ற சொல்றேன். ஓகே டாக்டர். நர்ஸ், இவரை எந்த ரூம் ஃப்ரீயா இருக்குன்னு பார்த்து நான் சொன்னேன்னு சொல்லி இவருக்கு உடனே ட்ரிப்ஸ் ஏற்ற சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஓகே ஓகே டாக்டர். ஓகே. நடந்து போவீங்களா இல்ல? போயிடுவோம் டாக்டர். பார்த்து. சார், ட்ரிப் சரி முடியட்டும், அது வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரி சிஸ்டர். வாமா. செல்வனா, இப்போ உங்க கை பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. இதாம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லம்மா. பார்த்து செல்வனா, அந்த விக்ரம் ரொம்ப டேஞ்சரான ஆளு. நான் பாத்துக்கிறேம்மா. சீக்கிரமா பார்த்து பத்திரமா போமா. சரிங்கண்ணா, வரேன். பார்த்துக்கோ. நம்ம விக்ரம் தான் கால் பண்றான். சொல்லு விக்ரம். என்ன மாமனாரு, எப்படி இருக்கீங்க? ஹலோ மாம்ஸ், நான் பேசுறது கேக்குதா இல்லையா? ருத்ரா, என் பையனோட போன் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? என்ன மாம்ஸ், ஷாக்கிங்கா இருக்கா? நான் உங்களையும் உங்க பொண்டாட்டியும் தான் தூக்குவேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, ஆனா தூக்கி இருக்கிறது உங்க பையனை. என்னங்க ஆச்சு? போனை கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போடுங்க மாமா. ஏய், போனை ஸ்பீக்கர்ல போடுறா. என்ன மாமியாரு, உன் புருஷனோட முகம், சாரி என்னோட மாமனாரோட முகம் பார்க்கவே பாவமா இருக்கா? ருத்ரா, என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? என்னத்த இந்த மிரட்டல் எல்லாம் நான் சின்ன வயசா இருக்கும் போதே கேட்டுட்டேன். ஏன் லெவலுக்கு இல்லனாலும் உங்க லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா மிரட்டுங்க அத்த. தப்பு பண்ற ருத்ரா. நாங்க யாரு என்னன்னு தெரிஞ்சும் தப்பு பண்ற. யாரு நீங்க? சுதந்திர போராட்ட தியாகியா? அக்யூஸ்ட் தானே நீங்க?
அப்பா அம்மா புள்ளன்னு 3 பேருமே கிரிமினல் தானே. அப்புறம் எதுக்கு சவுண்ட் வேண்டி கிடக்கு? விக்ரமோட உடம்புல சின்ன கீறல் விழுந்தாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ. அவன் உடம்புல கீறல் மட்டும் விழணுமா, இல்லனா உடம்பே சொல்லடையா கிழிஞ்சு தொங்கணுமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் இல்ல, உன்னோட புருஷன்தான்.